பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. எல்லாருடைய முகத்தை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களையும் வாலிபர் கூட்டத்தில் சேர்த்துட்டாங்களே. அதில் உண்மையான வாலிபர்களுக்கு அவங்களுக்கு என்ன கவலைன்னா, இந்த வயதான கூட்டத்தில் கொண்டு அவங்களுக்கு சேர்த்துட்டாங்களேன்னு அவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ரைட் சார், எனிவே அது பிரச்சனை இல்லை. அதனால் பிரச்சனை இல்லை. என்றும் நாம் வாலிபர்கள் தான். மனதளவில் வாலிபர்களாக இருப்பது ரொம்ப நல்லது. ரைட். நான் இப்போ என்ன பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப, அதாவது நம்ம நேயருடைய வாழ்க்கையில் அது வாலிபர்களோ பெரியவர்களோ, நம்ம இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தெரியும். என்னது, அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு சுமக்க முடியாத பாரத்தை நாம் சுமந்து தவித்து கொண்டிருக்கிறோம். ஏதோ மனுஷனாக பிறந்துட்டோம், அதனால் இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு மன அழுத்தம் நிறைய பேருக்கு இருக்குது. அதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது. ஏன் இந்த வாழ்க்கை நமக்கு கடினமானது, அதை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். அது லகுவாக ஆக்குவது யாருடைய கையில் இருக்கிறது? வேதத்தை படிக்கிறப்ப அதுக்கு பதிலெல்லாம் நிறைய இருக்குது. அதாவது நம்ம வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிறப்ப நம்மில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, நம்ம அன்புள்ளவர்களாக மாறும். 1 தீமோத்தேயு 1:5 படிங்களேன். ஒரு மனுஷன் வேத வசனத்தை வாசிக்கிறான், தியானிக்கிறான், அதை கை கொள்ளுகிறான் என்று வைத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையில் அது என்ன மாற்றத்தை கொண்டு வரும்? கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. அதாவது கற்பனைக்கு பொருள் என்ன அப்படின்னா, வேத வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, சுத்தமான இருதயத்திலும் மாயமற்ற விசுவாசத்திலும் அப்படி என்ன பண்றது, சரி, மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் உண்மையாகவே ஆண்டவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருந்தால் நாம் ரொம்ப அன்புள்ளவர்களாக மாறுவோம். அன்பு நம்மில் பிறக்கும். இந்த அன்பு தேவனுக்கு நேராக உள்ள அன்பு, அப்புறம் சக மனிதனுக்கு நேராக உள்ள அன்பு. வாழ்க்கை இது ரெண்டுலையும் தான் அடங்கியிருக்குது. ஒன்று தேவனுக்கு நேராக உள்ள அன்பு, மனிதனுக்கு நேராக உள்ள அன்பு. இந்த அன்பு நம்மில் பெருக பெருக நம்முடைய வாழ்க்கை லகுவாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் ஒன்று சிந்திச்சு பார்க்கலாங்க, எது கடினமாக, எந்த வாழ்க்கையில் எந்த பகுதி கடினமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை கடினம் அல்ல. நம்ம அந்த வாழ்க்கையின் மீது வைத்திருக்கக்கூடிய ஈடுபாடும் அன்பும் இல்லாமை தான் கடினம். இதை நம்ம புரிந்திருக்க வேண்டும். இதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்திருக்க வேண்டும் அன்பை பற்றி. அதனால் அந்த அன்பு தான் நம்ம வாழ்க்கையினுடைய, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய என்னன்னு சொல்லலாம், ஹால்மார்க்குன்னு சொல்லலாம். அன்புக்கு நிகராக இன்னொன்று என்னென்னா பரிசுத்தம். அன்பும் பரிசுத்தமும் கலந்த ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்பை வேதத்தில் மிக முக்கியப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நிறைய பேருக்கு கற்பனையை பார்த்தீங்கன்னா, ஒன்று தேவனுக்கு நேராக மனிதனுக்கு நேராக ஏதாவது ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் அதில் ஒன்றில் நாம் தேவனுக்கு அது கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கும், இல்லாட்டால் உடன் மனிதனை குறித்து நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கும். அப்போ அது நிறைவேற்றுவதற்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஐயோ, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதே. ஆனால் அப்படி கிடையாது. அதாவது உதாரணத்துக்கு 10 கற்பனை. இந்த 10 கற்பனையினுடைய விரிவாக்கம் தான் மற்ற கற்பனைகள். நம்ம என்ன கட்டளை கொடுத்தாலும் இந்த 10 கற்பனைக்குள்ளே கொண்டு வந்துடலாம், அவருடைய விரிவாக்கம். இப்போ இந்த ஆண்டுடைய வசனத்தை நிறைவேற்றுவது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதின 13ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து படிங்க. அன்பு கூறுகிற கடனை மட்டும்தான் நம்முடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்பு இல்ல, அன்பு இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைவேற்ற முடியாமல் தவித்தார்கள். இன்றைக்கு நம்ம நிறைவேற்றுகிற பகுதிக்கு வந்து விட்டோம். ஏனென்றால் அன்பு கூறுகிறவர் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறார் எப்படின்னு பாருங்களேன். சட்டம் சொல்லுது, கொலை செய்யாதிருப்பாயாக.
படிச்சு பாருங்க அடுத்த வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த அப்ப எதெல்லாம் செய்யக்கூடாது 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 வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் உடன் மனிதனுக்கு விரோதமாக நிறைய கற்பனை இருக்கிறது. பைபிளில் படிச்சீங்கன்னா உடன் மனிதனுக்கு விரோதமாக நாம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பைபிளில் இது செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் எப்படிப்பட்ட உடன் மனிதனோடு உள்ள கற்பனைகள் எதுவாக இருந்தாலும் பாருங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையினாலே தொகையாய் அடங்கி இந்த விஷயம் முடிஞ்சது. இப்போ நான் சக்திகிட்ட அன்பு கூறுகிறேன்னு வைங்களேன், அப்போ நான் அவரை கொலை செய்ய மாட்டேன்ல. அவர்கிட்ட அன்பு கூர்ந்தால் அவருக்கு விரோதமாக நான் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன்ல. சொல்லுவேண்ணா, நான் அன்பு கூறுகிற ஒருத்தரை பற்றி தவறா இல்லான்னு சொல்லிட்டு இருப்பேனா? அவர்கிட்ட அன்பு கூர்ந்தால் அவருக்கு விரோதமாக எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். அப்போ அந்த அன்பு என்கிற அந்த இது இருக்குல்ல, அதில் தான் நம்ம நியாயப்பிரமாணம் முழுத எல்லா கட்டளையும் நிறைவேற்றி விடுகிறோம். ஒருவர்கிட்ட அன்பு கூர்ந்தால் அவரை நாம் ஏமாற்ற மாட்டோம். ஒரு இடத்தில் அன்பு கூர்ந்தால் அவருடைய பொருளை நாம் இச்சிக்க மாட்டோம். ஒரு இடத்தில் அன்பு கூர்ந்தால் அவருக்கு விரோதமாக விபச்சாரம் செய்ய மாட்டோம். இதெல்லாம் அந்த அன்பு தான். அதுதான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றுறது. அன்பு தான். நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் நிறைவேற்றிடலாம். ஆண்டோடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நம்ம படிக்கிறப்ப இது யாரை கூடிய கற்பனை, உடன் மனிதனோடு உள்ள கற்பனையா, இல்லை குடும்ப வாழ்க்கை குறித்த கற்பனையா என்பதை முதல்ல சிந்திக்கணும். ஆண்டவர் சொல்லுவார், இதை செய்ய வேண்டும்னு. இந்த மனிதனுக்கு இதை நீ செய்ய வேண்டும். ஏன் என்னால் செய்ய முடியலைன்னா அன்பு இல்லாதனால செய்ய முடியல, கஷ்டமாக இருக்குது. அப்போ அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். அடுத்த சொன்னபடிக்கு பொல்லாங்கு செய்யாது. ஏன்னா பைபிளில் முழுவதும் இதை செய்யாதே 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 இன்னும் போட்டிருக்கு, எங்கெங்கே செய்யாமல் இருக்கிறது. ஆனால் அந்த நபர் மீது நீங்கள் அன்பு கூர்ந்து பாருங்கள், என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் நம்ம செய்யவே மாட்டோம். வெறும் அன்பினால் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விடுகிறோம். சரியா? இது ஒரு பகுதி. யாராவது எனக்கு பைபிளில் சொல்லியிருக்கு இதை செய்யக்கூடாது, என்னால் செய்யாமல் இருக்க முடியல, செய்து தான் ஆகணும் அப்படி இல்லை, அந்த நபர் மீது நீங்கள் அன்பு கூர்ந்தால் அதை செய்ய மாட்டீர்கள். அதான் அன்பு நியாயப்பிரமாணத்தில் என்னது நிறைவு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அன்பில் வளர்றது தான் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய கற்பனைகள் அனைத்தையும் நம்முடைய வாழ்வில் இந்த அன்பு என்கிற ஒரே சொல்லால் நிறைவேற்றி விடலாம். சரியா? முயற்சியே தேவையில்லை, அன்பு மட்டும் இருந்தால் போதும். அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கு. நினச்சி பாருங்க, நீங்கள் யார் மீது அன்பு கூர்ந்தாலும் அவருக்கு விரோதமாக நீங்கள் எந்த காரியத்தையும் என்ன செய்ய மாட்டீங்க. இதை எங்கேயும் தொடங்கலாம் அப்படின்னா நம்முடைய ஃபேமிலி லைஃப்லேருந்து தொடங்கலாம். குடும்ப வாழ்க்கையிலேருந்து ஆரம்பிக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அதுக்கு அடுத்தது நாம் இருக்க தேவனுடைய வீடாகிய சபை, அதுக்கு அடுத்தது சமூக வாழ்க்கை. இதில் மனிதர் அன்பு கூற ஆரம்பித்தோம் என்றால் மனிதனுக்கு விரோதமாக தேவன் இது செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கக்கூடிய எந்த கட்டளையாக இருந்தாலும் அன்பு என்கிற சொல்லின் மூலம் நிறைவேற்றி விட்டுவிடும். களவு செய்யாதிருப்பாயாக, எப்படி அன்பு கூர்ந்து அவங்க பொருளை நான் திருட முடியும்? ஒரே தான், களவு செய்யாமல் இருப்பது எப்படி அப்படின்னா முதல்ல அந்த பொருளை பார்க்கக்கூடாது, அதனால் நாம் கவரப்படக்கூடாது, இச்சை தான் அது வரும். அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த நபரை அன்பு கூர்ந்தால் அந்த நபருடைய எந்த பொருளையும் நாம் வஞ்சிக்க மாட்டோம், திருட மாட்டோம். அது அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் கொடுத்துருக்கிற கட்டளை, அது தேவனோடு உள்ள கட்டளையாக இருந்தாலும் சரி தான், மனித தொடர்பான கட்டளையாக இருந்தாலும் சரி தான், அன்பு தான் அந்த கட்டளையெல்லாம் நிறைவேற்ற உதவி செய்யும். அதாவது எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல், மன அழுத்தமும் இல்லாமல் நாம் இயற்கையாகவே தேவ கட்டளை என்ன செய்வோம், நிறைவேற்றுவோம். அப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைத்து கொள்ள வேண்டும். புரியுதா? இதில் இதுதான் ரொம்ப முக்கியம். அன்பு நியாயப்பிரமாணம் அழகாக ரோமர் நம்ம இதெல்லாம் நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டு எழுதப்பட்டிருக்குன்னு, அதாவது நியாயப்பிரமாணம் திருச்சட்டம் பழைய ஏற்பாட்டு எழுதப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லை, மாறல்லா இது பொய் சொல்லாதிருப்பாய், களவு செய்யாதிருப்பாய், பிறர் உள்ள இச்சியாதிருப்பாயாக, ஒரு தகப்பனை தாய் கனம், எதெல்லாம் இருக்கோ அது இன்னைக்கு லைவில் தான் இருக்குது.
அதை நிறைவேற்றுவதை நமக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்கு ஜீவனை கொடுத்ததுனால தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பின் அடிப்படையில் நாம் என்னை நேசிப்பது போல பிறனை இடத்துல அன்பு கூறுகிறப்ப நியாயப்பிரமாணம் முழுவதையும் நான் நிறைவேற்றி விடுகிறேன், அன்பு கூறுகிறேன். ஸோ இது ஒரு உண்மையான ஒரு இது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் உள்ள இன்னொரு இதே அன்பு அடிப்படையில் தான் வரும். அடுத்து நமக்கு தேவை கர்த்தரை அறிகிறது. கர்த்தரை என்னது? அறிகிறது. அது ஒரு நம்ம அறிந்து கொண்டே இருக்க வேண்டும் கர்த்தர் வருகிறது வரையிலும். இந்த அறிவுக்கு நம்ம உலகத்தில் உள்ள இது காரியங்களை சில காரியங்களை படித்து அறிந்து கொள்ளலாம். பள்ளிக்கூடத்தில் பாடங்களை படித்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் கர்த்தரை அறிதல் என்பது ரொம்ப விசித்திரமான ஒன்று. அதுக்கு படிப்பு அத்தியாவசியம்னு சொல்ல முடியாது. என்னது அத்தியாவசியம்னு சொல்ல முடியாது. அடிப்படை அன்பு தான். அடிப்படை என்னது? அன்பு தான். இன்னும் நிறைய சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவரை பற்றி படிக்கிறேன், வசனம் கேட்குறேன், என்னால் ஒன்றும் புரியல. முதல்ல கேட்கணும், அந்த ஆண்டவரே சொல்கிறாரு பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை படிங்க. ஒருவர் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். பாத்தீங்களா? அன்பாகவே. அப்ப அன்பினால் தான் தேவனை அறிய முடியும். இதெல்லாம் எனக்கெல்லாம் கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்குது. ரொம்ப லகுவாக சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் அறியணும் வாஞ்சிக்கிறோம், கூட்டங்கள் எல்லாம் பங்கு பெறுகிறோம், எவ்வளோ அதிகமாக கூட்டங்களில் பங்கு பெறுவோமோ அவ்வளோ நம்ம அறியலாம்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அடிப்படையில் அன்புள்ளவன் தேவனை என்ன செய்கிறான்? அறிகிறான். அதான் ரொம்ப முக்கியம். அன்புள்ளவன். அன்பில்லாதவன் தேவனை அறிய. நமக்கு பைபிள் ஆண்டவர் அறிகிறதுக்கு மட்டும்தான் நம்மளுடைய குணம் அன்புள்ளதாக இருக்கணும். அவங்க தான் அறிய முடியும். அவர் அறிதலே அன்பினால தான் வரும். இது உலகத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய கொள்கைக்கும் தத்துவங்களுக்கும் முற்றிலும் மாறுபட்டது. முற்றிலும் மாறுபட்டது. அன்பில்லாதவன் தேவனை அறியா என்று சொல்லப்பட்டது. ஒரு அன்பு ரொம்ப முக்கியங்க. அவரை வச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும், இல்லையா? அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ தேவனை அறியணும்னா தேவனிடத்தில் என்ன செய்யுங்க? அன்பு கூறு. அவர் விருப்பத்தோட, அவர் மீது உள்ள பாசத்தோடு தான் நம்ம அவரை அன்பு இல்லாமல் அவரை அறிய முடியாது. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் அறிகிறது எப்படி அப்படின்னு ஒரு இது. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாய். அப்ப என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்கள் கர்த்தர் சொல்றாரு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் எப்படி இருக்கிறான்? அன்பாய். நம்ம அன்பாக இருக்கிற ஆண்டவர்களுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அதை கை கொள்ளுகிறவர்கள் நாம் கர்த்தரிடத்தில் அன்பாக இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறோம். இப்படி அன்பாக இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் அவரை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவரை நமக்கு என்ன செய்கிறார்? அப்போ அதன் மூலம் தான் அறிய முடியும். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனையை பெற்றுக்கொண்டு அதை கை கொள்ளுகிறவன் அவரிடத்தில் என்ன செய்கிறான்? அன்பாக இருக்கிறான். இப்போ இங்கே 50 வயதுக்கு உட்பட்டவர்களாக இளைஞர்களானதுனால திருமணமானவர்களும் இங்கே இருக்கிறீங்க. திருமண வாழ்க்கையில் கர்த்தருடைய கற்பனை என்ன? எல்லாம் இதுக்கு, அதாவது நம்ம புருஷனுக்குரிய கற்பனை, கணவன் மனைவிக்குரிய கற்பனை எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு திருமண வாழ்க்கையில். அப்போ நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன். நான் என்னென்னா கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனை, ஒரு புருஷன் என்கிற முறையில் அவருடைய கற்பனை எனக்கு என்ன என்று எனக்கு நன்றாக தெரியும். வேதத்தில் எல்லா திருமண வீட்டிலையும் நான் என்ன செய்கிறோம்? பிரசங்கிக்கிறோம். மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும், மனைவியை காப்பாற்ற வேண்டும், மனைவியை என்ன செய்யணும்? போஷிப்பிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது கர்த்தர் கொடுத்த கற்பனை. இப்போ நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய திருமண வாழ்க்கையில் இந்த கற்பனைகளை நான் கை கொள்வேன். அது எனக்கு எப்படி இருக்கும்? அன்பின் நிமித்தம் அது லகுவாக இருக்கும். அதை ஒவ்வொரு பகுதியாக நான் பிரித்து பார்க்கணும். கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி இல்லை, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொண்டு என்னிடத்தில் அன்பு கூறுகிறவனே அப்படிதானே போட்டிருக்கு. பெற்றுக்கொண்டு கொள்கிறவனே அன்பா இருக்கிறான். பிதாவுக்கு அன்பா இருக்கும். அப்படிதானே? பிள்ளைக்கு, அதாவது குமாரனிடத்தில் அன்பா இருந்தால் அப்பாவை நேசிப்பார்ல. நீங்க பிள்ளைகள்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறீங்கன்னு வைங்களேன்,
நான் உங்களை பார்த்ததே கிடையாது. அப்போ ஒரு நாள் திடீர்னு சேலத்துக்கு வரேன், எங்கள் பிள்ளைகள் சேலத்தில் இருக்கிற இவங்கெல்லாம் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறாங்கன்னா, என்னை அறியாமலே உங்கள் யாரென்று தெரியாமலே என் பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருப்பதுனால எனக்கு என்ன வந்துடும்? ஒரு அன்பு வந்துடும். அது மாதிரி இயேசு கிறிஸ்துவத்தில் அன்பாக இருக்கிறவர்களை பிதாவானவருக்கும் அன்பு வந்துடும். பிதாவும் அன்பு கூறுவோம், ஏன்னா அவருடைய பிள்ளைகிட்ட அன்பாக இருக்கிறோம். அப்போ அந்த அன்பு கூறுகிறப்ப என்ன நடக்குன்னு அடுத்த வசனம் படிங்க. இல்ல அது கடைசி பகுதி விட்டு, நானும் அவனில் அன்பாயிருந்து என்னை வெளிப்படுத்துவேன். இப்ப ஆண்டவர் அறியணும். பவுல் சொல்லுவாரு, எனக்கு அவருக்கு ஒரு ஆசை இருக்குதா. என்ன ஆசைன்னா, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை. அவர் அறியணுங்க, என் கர்த்தர் அப்படின்னு, மை லார்ட். அவர் அறியணும். அறிகிறதுக்கு இது அவர் போய் நிறைய புத்தகங்கள்லாம் வாங்கி போட்டு அது இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. என் கற்பனைகளை கை கொண்டு என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் எனக்கு அன்பாக இருக்கிறான், பிதாவுக்கு அன்பாக இருக்கிறான். நானும் அவனில் அன்பாயிருந்து என்ன செய்வேன்? அன்பு இருக்கிறப்ப கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். அவர் அதிகமாக அறியலாம். அன்பு கூறுதல் நான் வெளிப்படுத்தணும்ல சொல்கிறாரு. அல்ல பிரியமானவர்களை, ஆண்டவர் அறியணும் அப்படின்னா அவருக்கு அன்பு கூறுது. அன்புன்னா அவருடைய கற்பனைகளை அப்போ கற்பனைகளை கைக்குள்ள அவர் வெளிப்படுத்துகிறார். இவர் என்னிடத்து அன்பாக இருக்கிறார், அதனால என்னை நான் அவனுக்கு வெளிப்படுத்துவேன். உடனே காரியத்தை அல்லாத யூதாஸ் கேட்கிறாரு, என்ன நீங்கள் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு என்னது வெளிப்படுத்தணும்னு கேட்கிறாரு. அப்போ சொல்வாரு, உலகம் இடத்தில் அன்பு கூறவில்லை, அதனால உலகத்துக்கு என்ன யார் என்று தெரியவில்லை. அடுத்த வசனம் படிங்க. இயேசு அவருக்கு பிரதித்திரமாக, அன்பா இருப்பார், அடுத்து வாசம் பண்ணுவோன்னு சொல்லிட்டார். இவர் கேட்ட கேள்வி என்னது? காரியத்தில் யூதா அவரை நோக்கி, எங்களுக்கு உண்மையா வெளிப்படுத்துகிறீர். ஏன்னா நீங்க என்னிடத்தில் அன்பா இருக்கிறதுனால என்னை வெளிப்படுத்த போறோம். உலகத்தில் எவ்வளோ படித்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நம்மளோட அதிகம் படித்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அப்படிதானே? அவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி தெரியவில்லையே, பைபிளை கொடுத்தாலும் புரியவில்லையே, நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு விளங்கவில்லையா. அதான் இங்கே சொல்லப்படுறது. அவங்க அன்பு கூறல. அன்பு கூறுகிறது தான் நம்ம கர்த்தரை, அவர் நம்மை வெளிப்படுத்துகிற அவரை அறிய முடியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரிதான், எல்லா அன்பிலே வளருவதற்கு கற்றுக்கொள்ள. என்னது? பைபிளில் உள்ள அன்பு ரொம்ப விசித்திரமான ஒரு அன்புங்க. வாழ்க்கை லகுவாக இருக்குது. என்னது? வாழ்க்கை என்னது? லகுவாக இருக்குது. நான் ஒருவருக்கு பணிவிடை செய்யணும், ஒரு வேலை செய்ய வேண்டும்னு வைங்களேன், அந்த நபர் மீது நம்ம அன்பு வைத்தால் அவருக்கு செய்யக்கூடிய வேலை கூட நம்ம லகுவாக இருக்கும். அவருக்கு செய்யக்கூடிய வேலை என்னது? லகுவாக இருக்கும். இல்லை, நாங்கள் எங்களை அந்த ஹோட்டலில் தங்க வச்சுருக்குறாங்க. அப்போ டைமுக்கு பிரதர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ என்னை எடுக்க வருகிற பிரதருக்கு என்ன பிடிக்கலன்னு வைங்களா. ஆனால் என்ன சொல்லிட்டார், முத்தையா பிரதர் சொல்லிட்டார், போய் எடுத்துகிட்டு வாங்க. நான் அவருக்கு எனக்கு மேலே பயங்கரமான ஒரு கசப்பணம் இருக்குன்னு வைங்களா. வண்டி ஸ்டார்ட் ஆகாதுங்க. 3 மணிக்கு நான் 3:30 தான் வண்டி இருக்குது. என்னடா வண்டி, அங்கே போனால் இங்கே போனால் டிராஃபிக் அது இது அதெல்லாம் வராது. அன்பு இருந்துன்னா பறந்து வரும். என்னது? ரொம்ப லகுவாக இருக்குது. எல்லா கருத்தையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். எந்த பகுதி வாழ்க்கையில் கடினமாக இருக்குது? யாருக்கு செய்யக்கூடிய பணிவிட இல்லை யாருக்கு செய்யக்கூடிய கடமை நிறைவேற்றுதல் நமக்கு கஷ்டமாக இருக்குது. வேலையில் கடினமே கிடையாது. அது எது? நாம் அந்த நபர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு தான் நம்முடைய வாழ்க்கையை கடினமும் லகுவாகவும் மாற்றுகிறது. லகுவாகவும் மாற்றுகிறது. வேறு ஒன்றுமே கிடையாது. சிலவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சுவராசியமாக இருக்குன்னு அது காரணம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கிற அன்பு, அதான் காரணம். இது வேற எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் ஒரே வேலை தான். ஆனால் சிலவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நம்ம அடித்து பார்க்கலாம். ஏன்னா அந்த அன்பில் உள்ள அந்த அன்பின் அளவு இருக்குல்ல, அது ரொம்ப குறைவாக இருக்குது. ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் இந்த அன்பு முக்கியம். என்னது? அன்பு முக்கியம். நம்ம ரட்சிக்கப்பட்ட வேளையில் ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறப்ப தேவ அன்பையும் நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்தார். அதனால் யோசித்து பாருங்கள், அன்பு கூறுதல். அதுக்குள்ளே ரகசியம், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ரகசியமே இருக்கிறது. ரகசியமே இருக்குது. சரியா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு போன பிறகு நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நாம் செய்த செயல்களுக்குரிய பலன் கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? ஆனால் எந்த பலன் கணக்கிடப்படும் என்று சொன்னால் அன்போடு செய்தது மட்டும்தான் கணக்கிடப்படும், மற்றது ஒன்றுமே கணக்கிடப்பட மாட்டாது. நம்ம எவ்வளோ வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் நம்ம நினச்சிருக்கலாம் இத்தனை வருஷம் நான் ஒரு விசுவாசியாக இருந்தேன் என்று. அந்த விசுவாசியாக இருந்த காலத்தில் நான் அன்போடு செய்த காரியங்கள் மட்டுமே தேவ சமூகத்தில் கணக்கிடப்படும். அது ஞாபகத்தில் வச்சுருங்க. இப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, நான் ஊழியத்துக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவேன். அப்போ அங்கே போனால் உங்களை விட நான் சீனியர் அப்படின்னு சொல்லலாம், பெருமை பாராட்டலாம். அப்போ நான் சொல்லுவேன், இல்லைங்க, நான் ஊழியத்துக்கு வந்து இத்தனை வருஷம் இருக்கலாம், ஆனால் இத்தனை வருஷத்தில் கர்த்தர் எனக்கு தந்த வேலையை கர்த்தர் மீதுள்ள அன்பினாலே, இல்லாட்ட நான் யாருக்கு ஊழியக்காரனாக நியமிக்கப்பட்டேனோ அவர்கள் மீதுள்ள அன்பினாலே செய்தது மட்டும்தான் கணக்கில் வரும், மீதியெல்லாம் அவுட் அப்படின்னு 50 வருஷத்தில் எரிச்சலோடு கோபத்தோடு போட்டி பொறாமை இதில் எல்லாம் நான் ஒருத்தர் ஊழியம் செய்திருப்பேன்னா அதெல்லாம் கணக்கில் வர்றது மைனஸ். இதை நான் புரிஞ்சிருக்கேன். இது வந்து வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய உண்மைங்க. நான் என்ன விரும்புகிறேன்னா, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம், கஷ்டம் அன்பு வந்து கஷ்டத்தையும் மேற்கொண்டு போய்விடும். பணிவிடை செய்வதற்கு அது ரொம்ப வாலண்டியர், அதாவது விருப்பத்தோடு கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அன்பு. இதை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்கணும். அதனால் வாழ்க்கை சுவராசியமாக கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அன்பு அன்பு அன்பு. சரியா? ஒரு வசனத்தை படித்து முடிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், எல்லாம் 6 7 இருக்கும். கிறிஸ்து இயேசுவில் விருத்த சேதனம் இல்லாமல் என்னது இல்லை, நான் அதை செய்தேன் இதை செய்தேன் அப்படி சடங்குகளை செய்தேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், அப்படி போனேன், சபை கூடுகைக்கு வந்தேன், அது வந்தேன் இது வந்தேன்னு நம்ம சொல்லுவோம் இல்லை. ஆனால் எல்லாம் சொன்னாலும் அன்பினால் கிரியை செய்கிற என்னது, இதெல்லாம் நீங்கள் அன்பினால் எவ்வளோ செய்றீங்க? நான் இப்போ பிரசங்கம் பண்ணுறேங்க, நான் பிரசங்கம் பண்ணுறேன், இந்த மத்தியானம் ஒரு நல்ல சாப்பாடையும் போட்டு நான் இங்கே வர்றப்போ வந்து இந்த சிக்கனுடைய ஸ்மெல் அடிச்சுது, குழம்பு வச்ச மாதிரி. அப்புறம் தான் பார்த்தா அது என்னடான்னா சுண்டலை போட்டு சிக்கன் மாதிரி நம்மளோட காமெடி கேட்டாங்களே, இங்கே பார்க்குற சிக்கனை காணலைன்னு. அப்போ முத்தையாபுரத்தை கேட்டேன், என்ன சிக்கனை இப்படி வாசத்தை போட்டு இப்படி பாட்டிட்டு அது நாளைக்கிட்டாரு. ஐயோ, நான் நினைச்சது கிடைக்கலையே, வெறுப்போட சாப்பிட்டேன்னு அவ்வளோ முடிஞ்சு போச்சு இல்லையா? அதில் அன்பினால் செய்கிறதாங்க கணக்கிடப்படும். அன்பினால் கிரியை செய்கிற என்னது இங்கே நம்ம வர்றோம் இல்லை, இது என்ன சாப்பாடு கிடைக்கும் என்பதற்காக இல்லை, வேறு நோக்கம் இல்லை. கர்த்தர் மீது உள்ள அன்பினாலே, கர்த்தருடைய பிள்ளைகள் மீது உள்ள அன்பினாலே நாம் இங்கே வந்திருப்போம்னா இதுக்கு வந்து பலன் உண்டு. வேற நோக்கத்துக்கு வந்து என்னது ஒன்றுமே இல்லை. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே. விசுவாசம் கூட அன்பின் அடிப்படையில் தான் இருக்கணும். நம்ம இதெல்லாம் சபை கூடி வருதலெல்லாம் நம்முடைய விசுவாசத்தினுடைய ஒரு பகுதி. வேதம் படிக்க வேண்டும் என்பது விசுவாசத்தினுடைய ஒரு பகுதி, ஜெபிக்க வேண்டும் என்பது விசுவாசத்தினுடைய ஒரு பகுதி, ஒருவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பது விசுவாசிகளுடைய ஒரு பகுதி. இதெல்லாம் வந்து ஒரு கம்பல்சரியா இல்லை, நான் இப்படி இருக்க அப்படி இல்லை, அன்பினால் இயங்கக்கூடிய விசுவாசம் தான் உதவும். அதனால் உங்கள் காரியங்கள் எல்லாம் எதோட செய்யணும்? அன்போட செய்யணும். எல்லா காரியமும் அன்பு. நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு வைங்களா, அன்போட தான் பிரசங்கம் பண்ணணும். உங்கள் மீது உள்ள அன்பு, கர்த்தர் மீது உள்ள அன்பு. இன்றைக்கி எனக்கு ஒரு டைம் கிடைச்சது, நல்ல டைம், தகர்த்து விட்டுறேன் எல்லாரையும் அப்படின்லாம் வரக்கூடாது. வேறு உள்நோக்கமே இருக்கக்கூடாதுங்க. மத்தியானம் தூங்குகிற நேரத்தில் இப்படி ஒரு மீட்டிங்கை போட்டாங்களே சார், 3 நாள் கூப்பிட்டு வேறு வேலை இல்லாமல் 4-5 மணிக்கு நான் லாட்ஜில் தூங்கிட்டு இருந்திருப்பேன். மீட்டிங் போன இழுத்துட்டு வந்து இங்கே கொண்டு நிறுத்தி விட்டால், அன்பு இல்லாமல் நான் செய்தால் பயன் கிடையாது. அன்பினால் கிரியை செய்கிற என்னது. ஸோ அதனால் என்ன நான் உற்சாகப்படுத்துகிறேன்னா, நீங்கள் ட்ரை பண்ணி போங்க. வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கர்த்தரிடத்திலும் மனிதனிடத்திலும் அன்பு கூட ஆரம்பிச்சுக்கணும். இந்த அன்பை ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் மூலமாக நினைச்சிருக்கிறார், தந்திருக்கிறார். ஒருவேளை அப்படி என்னால் அன்பு கூற முடியவில்லை, இல்லாட்ட அன்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியலைன்னா நம்முடைய ரட்சிப்பை ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். ரட்சிப்பை என்ன செய்வோம்? பரிசோதித்து பார்ப்போம் இல்லையா? ரோமர் 5:5 தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது.
வெட்கப்படுத்தாது. பார்த்தீங்களா, நம்மளுக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது இல்லையா? நம்ம எப்போ பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்த பொழுது அந்த சுவிசேஷத்தோடு தேவ அன்பு நமக்குள்ளே வந்து விட்டது. அதனால் அன்பை தேடி விட, அன்பு நமக்குள்ளே இருக்கு, அதை பகிர்ந்து கொள்ளுது இல்லையா? எல்லாம் அன்பு கூறுது. அந்த வாழ்க்கை இதாக, அதனால் கஷ்டம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதனால் என்னது, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு என்ன எது கஷ்டம்னு சொல்லுங்கள்? சமையல் பண்ணுறதா? எது கஷ்டம் சொல்லுங்கள்? என்ன அது குறிப்பாக இந்த பிள்ளைகளை வளர்த்துறது இல்லை 100 பிரசங்க நான் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் இந்த பிள்ளைகளை வளர்த்துறது இருக்கு, பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூட கண்ணீர் விட்டது கிடையாது. பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு அது எவ்வளோ கடினமானவர். ஆனால் அன்பு இல்லைன்னா பண்ண முடியாது. பிள்ளைகள் பல விதங்களில் இருப்பாங்க, நம்ம சொல்கிறதை கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் இந்த பிள்ளைகளை நமக்கு தந்திருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அதுக்கு இப்போ அவர் கர்த்தர் தந்தது தான். ஆண்டவர் நிறைய பாடங்கள் இருந்தார். அன்பு இல்லைன்னா நம்ம ஒரு உதவியும் செய்ய முடியாது, சாப்பாடே கொடுக்க முடியாது. என்னது சாப்பாடே எல்லாத்தையும் லகுவாக்கி விடும். எல்லாத்தையும் லகு, அன்பு தான் லகுவாக வாழ்க்கையை ஓட்டுவதற்கு உதவி செய்யும். அதனால் நான் உங்களுக்கு ஒரு இதாக வைக்கிறேன், வாழ்க்கையில் அன்பை ட்ரை பண்ண வேண்டாம். அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை சொல்லிச்சுப்பாங்க. நான் எவ்வளோ அன்பு கூற ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுறப்போ நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே புருஷன் எங்கிட்ட அன்பு கூறல, மனைவி எங்கிட்ட அன்பு கூறல, சபையார் எங்கள்கிட்ட அன்பு கூறலன்னு ஜோம் பண்ணுறதை விட, ஆண்டவரே நான் எப்படி இருக்கணும், அன்புள்ளவனாக இருக்கணும், அப்படி ஜோம் பண்ணணும். அந்த ஜெபத்துக்கு பதில் உடனே கிடைக்கும். அந்த ஜெபத்துக்கு பதில் என்னது, நம்ம வாஞ்சியை பார்க்குறாருல, என்னை அன்புள்ளவனாக மாற்றும். அதான் ரொம்ப முக்கியமான ஜெபம். நான் அன்பு கூற வேண்டும். இப்படிப்பட்ட ஜெபங்கள் நம்மை மறுரூபப்படுத்தும். மற்றவர்களிடத்தில் நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு நாமே என்ன செய்யணும், செய்கிறது தான் பிரமாணம். பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நம்ம என்ன செய்துவிடணும், செய்து விட வேண்டும். அதுதான் பிரமாணம் இல்லையா? என் மனைவி என்னிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன், அதுக்காக ஜெபம் பண்ணுறேன். எந்த இதுவும் அசைஞ்ச பாடில்லை. சரி, இப்போ பார்ப்போம், ஆண்டவர் என்னை அன்புள்ளவனாக என்ன செய்யும், மாற்றும். நான் ஏன் எதிர்பார்க்குறேன், நானே அதை செய்கிறேன்னு. இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாங்க பாருங்க. எல்லா வசனமும் அதுக்குள்ளே அடங்கி போச்சு. பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அதே பிறருக்கு அதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசி. பைபிள் முழுதும் அதுக்குள்ள தான். நினைச்சு பாருங்கள், உண்மையாக வாழ்க்கை ரொம்ப நல்லதுங்க. நல்ல வாழ்க்கை, சுவாரஸ்யமான வாழ்க்கை. நம்ம சொல்கிற மாதிரி கடினமான வாழ்க்கைன்னா, கடினத்துக்கு காரணம் நம்முடைய அன்பில்லாத தன்மை தான். ஸோ அதனால் உங்களை நான் பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன், அன்புள்ளவர்களாக இருப்போம், தேவனிடத்திலும் சக மனிதனிடத்திலும். அப்போ அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கட்டளைகளும் எப்படி இருக்கும், அது நம்முடைய சுபாவம் இயற்கையாகவே இருக்கும், சுபாவமாக மாறிவிடும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்திருவார். ஆமென்.